பெருசாக தெரியும். இது வந்து 50 பூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய க்ளீனிங் ரொட்டீனோட என்னுடைய டே எப்படி போச்சுன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணியாச்சுங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சோடனே டேரனுக்கு பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டேன். அவனையும் வந்து டியூஷனுக்கு அனுப்பிட்டேன். அனுப்பிச்ச பிறகு சரி க்ளீன் பண்ணிடலாம். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டாலே பெரிய வேலை, அதுதானங்க பெரிய வேலை எல்லாருக்குமே. அதனால் நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு நான் வந்து பாத்திரம் தேய்ச்சி வச்சிட போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பியூரிஃபை வச்சு மாட்டியிருக்க இடத்துல வந்து இந்த ஃபில்ட்ரு இங்கே எனக்கு மாட்டிருக்கனால கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருக்குங்க. அதுதான் எனக்கு இடைஞ்சலாகவே இருக்குது. கீழே மாட்டிட்டாங்க. அதனால் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது அந்த பாத்திரம் தேய்க்கிற அந்த ஃபில்ட்ரு தண்ணி வெளியே போகிற அந்த பாத்திரம் கவுத்து வைப்போம் பார்த்தீங்களா, அதுவும் வந்து எனக்கு அந்த இடத்துல செட்டே ஆக மாட்டேது. அதில் இடிக்கிற மாதிரியே இருக்குது. சரி, ஓகே, அதனால் அதை எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். வந்திருக்கும் போது சொன்னேன் வேறு இடத்துல மாத்திரேன். நாங்கள் வேறு இடத்துல மாத்திரம் அது செட் ஆகிற மாதிரி இல்லை. பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சாச்சு. இட்லி மாவு வந்து இன்றைக்கி இட்லி ஊற்றலான் இருந்தேன். இட்லி ஊற்றக்கூடாதாங்க, தோசை தான் ஊற்றணும் அப்படின்னாங்க. அதனால் தோசை தான் ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி இருக்குது. அது வந்து கொஞ்சோண்டு புளிக்குழம்பு கொஞ்சோண்டு இருக்குங்க. அதனால் அதையும் வந்து வேஸ்ட் ஆக்கலை. எல்லாேருக்கும் புளிக்குழம்புலாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்றாங்க. ஆனால் கவுண்டர் டாப்பை இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டிங்கனாலே வெள்ளையாக ஆகாமல் இருக்கும். அதனால் நான் அப்படி தான் தொடச்சி வச்சுக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம விம் லிக்விட் இருக்குல்ல, தீந்து போன பாட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஹேண்ட் வாஷ் ஏதாவது வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏன்னா என்னுடைய பழைய பாட்டில் வந்து கொஞ்சம் நல்லாவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. அதனால் அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆன்லைனில் வாங்கலான் இருந்தேங்க, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு இதுலேயே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலான்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு சோப்பு டப்பா வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஆனால் இது எனக்கு வந்து பிடிக்கவே இல்லைங்க. எனக்கு வந்து ரொம்ப க்ரிப்பாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் க்ரிப்பாக இல்லை. நீங்கள் வச்சிங்கன்னா பெரிய சோப்பாக இருந்தால் அப்படியே சாஞ்சிருது, சின்ன சோப்பாக இருந்தால் வலிக்கிட்டு கீழே விழுந்துருது, தண்ணி வடியும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இது ஓரளவு மீடியம் சோப்பு வைக்கலாங்க. மற்றபடி அது வந்து யூஸ் இல்லை, வேஸ்ட். ஆனால் அதே மாதிரி எனக்கு ஆயில் கேன் வாங்கினேன், அதுலேயும் மேலே இருக்கிற இது வந்து உடஞ்சிருச்சு. அதனால் வேஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக் பாட்டிலில் வாங்கி நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு சேஃப்னு நினைக்கிறேன். அதனால் நான் வாங்கினது எனக்கு அது பிடிக்கல. அதனால் அது வந்து உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். சரி, நீங்கள் யாராவது வாங்குறதா இருந்தீங்கன்னா அதை வாங்காதீங்க, நல்லா இல்லைங்க அது. அதனால் நல்லா இல்லைன்றதை உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அடுத்து நான் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சிடுறேன். மடன்னு பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுடலாங்க. அடுத்து மதியானம் என்ன சாப்பாடுனா ரசம் தான் வச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா நடுவில் நான்வெஜ்லாம் சாப்பிட்டாங்க. அதனால் ரசம் வச்சுட்டு வேறு எதாவது காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேங்க. அடுத்து நான் வந்து மதுரை மல்லி எப்படி கட்டுறதை உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறது வந்து மதுரை மல்லி எப்படி கட்டலான்னு தான். நான் ஷார்ட்டில் போட்டிருந்தேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்பீடாக கட்டி காமிச்சிங்க. நாங்கள் சரி, நான் இன்றைக்கி இப்போ நம்ம வந்திருக்க புது சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து பார்க்கலாம்ல எப்படி மதுரை மல்லி கட்டணும்னு. வாங்க, நம்ம வந்து சின்ன பூவாக இருக்குது, பெரிய பூவாக இருந்துச்சுன்னா மதுரையில் எப்படி நம்ம கட்டியிருந்தோம் அதே மாதிரியே இருக்கும். சேம் அது எப்படி கட்டணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓரளவு நான் வந்து கட்டிட்டேன். சரி, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, சரி அதை அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நார்மலாக நம்ம எப்படி கட்டுவோம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு எண்டை வந்து கட்டிக்கிங்க. கிட்ட வாரேஷ். ஃபஸ்ட்டு எண்டு வந்து நம்ம எப்படி நார்மலாக பூ கட்டுவோம் அந்த மாதிரி கட்டிக்கிங்க. ஒரு 2 முடிச்சு போட்டுப்போம்ல, அந்த மாதிரி 2 முடி போட்டுட்டு அடுத்து என்கிட்ட சின்ன பூவாக இருக்குது, பெரிய பூவாக இருந்தால் நல்லாயிருக்கும். காம்பு இருக்கக்கூடாதுங்க. மதுரை மல்லி கட்டும் போது காம்பு இருக்கக்கூடாது. நம்ம பூ கட்டுவோம்ல அந்த மாதிரி கட்டிடுங்க. கொஞ்சம் வந்து நெருக்கி கட்டணும். கட்டிட்டு இப்படி ஒரு ரோல் பண்ணிடுங்க. இப்படி சுற்றுங்க. இப்படி சுற்றி நம்ம கட்ட வேண்டியதாங்க. இருங்க, நான் கட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி காம்பு எடுத்துருங்க. இதில் அந்த ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடச்சிச்சின்னா அதை வச்சு கட்டினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி உருட்டுங்க. திருப்பி நல்லா பெரிய பூவாக எடுத்துக்கணும். எனக்கு ஓரளவு தான் பெரிய பூவாக இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி கட்டுங்க. கட்டிட்டு இப்படி உருட்டிடுங்க. இப்படியே உருட்டி கட்ட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். நான் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்ககிட்ட. பாருங்கள், நான் கட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் டேரன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, ஏமா இதை கட்டிக்கிட்டு என்கிட்ட ஊசியை கொடுங்க,
நான் உங்களுக்கு கோத்து கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லுவான். டேரன் ரொம்ப இஷ்டமாக கோத்து தருவாங்க. நான் வந்து முடியல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா, நான் கோத்து தரேன், நீங்கள் இப்போ தலையில் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு ஊசி நூலில் கோத்து தருவான். ரேஷ்மாக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கவே பிடிக்காத வேலை. பூ கட்டுறதும் பிடிக்காது, பூ கோக்கிறதும் பிடிக்காது. அம்மா என்னால் இதுக்கு மேலே கோத்துட்டேன் அவ்வளோதாமான்னு சொல்லுவான். அப்படின்னு ரேஷ்மா சொல்லுவாள். டேரன் அப்படி சொல்லவே மாட்டான். டேரன் பார்த்தீங்கன்னா இந்த பூ கட்டின பிறகு மீதி சின்ன சின்ன பூலாம் இருந்துச்சுங்க. சின்ன பூவாக இருக்கிறனால இப்படி தெரியுது, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். இது வந்து 50 பூ 20 ரூபான்னு நான் வாங்கினேன். இங்கே வீட்டில் வந்து விற்றுட்டு வந்தாங்க, அவங்கக்கிட்ட வாங்கினது தான். சின்ன பூவாக இருக்குது பார்த்துங்க, 50 பூ அவ்வளோதான் பூவே. அதனால் நீங்கள் வாங்கும்போது நல்லா பெரிய பூவாக இருந்து இந்த மாதிரி கட்டினீங்கன்னா அழகாக இருக்குங்க. இதில் நடுவில் ரோஸ் வச்சுட்டு நம்ம கட்டலாம். பாருங்கள் எப்படி இது இன்னும் மலரத்துக்கு முன்னாடி கட்டினா நல்லாயிருக்கும். நான் வந்து நேற்று வேலை இருந்தனால கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து நான் கட்டினப்போ மலர்ந்து கட்டுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இதே நீங்கள் மலராமல் நல்லா மொட்டோடு நீங்கள் வச்சுருக்கும் போது நல்லா இறுக்கி கட்டலாம். அப்போ மலரும் போது உங்களுக்கு நல்லா நெருக்கமாக இருக்கும். இதாங்க மதுரை கட்டு, ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்கன்னா எங்கள் டேரன் என்னென்ன வேலை பார்க்குறான்னு நினைக்கிறீங்க. அவன் வந்து இந்த ஊஞ்சல் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்தோம். நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீட்டில் இருந்த ஊஞ்சல். அந்த ஊஞ்சலை நாங்கள் மாட்டவே இல்லை. போன வீட்டில் இடம் இல்லை, அதனால் மாட்டலை. இங்கே வந்து மாட்டினானோ இல்லையோ அந்த ஊஞ்சல்லே அவன் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு அவன் ரேஷ்மா சொல்லுவான், உனக்கு வீடே வேணாம், இந்த ஒரு ஊஞ்சலே போதுண்டா அப்படின்னு. தலகாணி சாப்பாடெல்லாம் கொடுத்தா அதிலே உட்காந்து சாப்பிட்டா அதிலே வாழ்ந்துருவோம். இந்த மாதிரி தாங்க டேரன் அப்படி தான் இருக்கான். அதில் வந்து என்ன தான் சொன்னாலுமே அவன் காதிலே வாங்க மாட்டான். நாங்கள் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அவன்கிட்ட. ஏன்னா அவன் அந்த ஊஞ்சலில் ஆடினானா அதில் உட்காந்தானா அவன் ஒருத்த மட்டும் தான் அதில் உட்காந்துருப்பான். ரேஷ்மாக்கு அதில் உட்கார முடியாது. ரேஷ்மாக்கு அதில் உட்காந்தா வாந்தி வர்ற மாதிரி பண்ணுவான். ஆனால் ரேஷ்மாக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. நீ மட்டும் இப்படி ஊஞ்சல் ஆடுற அப்படின்னுவா. நான் ரொம்ப நேரம்லாம் ஆட மாட்டேன். நான் சும்மா லைட்டாக அவனுக்கு கொடுத்துருவேங்க, விட்டு கொடுத்துருவேன். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நான் வந்து 2 days vlog தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க. ஏன்னா நம்ம காடை கிரேவி செஞ்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதனால் அடுத்த நாள் வந்து சாம்பார் வச்சிடலாம். ஃப்ரைடே சாம்பார் வைக்காதனால உருளைக்கிழங்கும் கொஞ்சம் காலிஃப்ளவரும் இருந்துச்சு. அதை போட்டு அப்படியே வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துகிட்டு வெங்காய தக்காளிலாம் வதக்கி செய்வோம்ல மசாலா போட்டு, அந்த மாதிரி செஞ்சேன். அந்த மாதிரினா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்க சாம்பாருக்கு. முள்ளங்கி மாங்காய் கத்திரிக்காய் இருந்துச்சு, கத்திரிக்காய் இல்லை முருங்கைக்காய் இருந்துச்சு. அதனால் முள்ளங்கியும் முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார். சாதம் வடிக்க வேண்டியதாங்க. இப்படி தான் மதியானம் வந்து லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா டீ போட்டுட்டு வந்தேன். டேரனுக்கும் டீ வேணும்னா சரி நாங்கள் 2 பேரும் டீ குடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா மேகமலை வீடியோ தாங்க பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் டூர் போகணுன்னு ஆசை வந்துருச்சு. அதனால் மேகமலை வீடியோ தான் பார்த்துட்டு இவங்களுக்குலாம் வந்து டூர் போகணுன்னு ஆசையாக மேகமலை வீடியோ போட்டுக்கோ, போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். நான் முதல்ல எல்லாருக்கும் வந்து டூர் போகிற ஆர்வத்தில் தான் இருக்காங்க. டூருக்கு இப்போதைக்கு கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் டேரனுக்கு அடுத்து ஸ்கூல் ஆரம்பிக்க போதுங்க, எங்கே போகிறது பாருங்கள். மேகமலை வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் நாங்கள் அப்படி தான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம் மேகமலை போயிட்டு வந்ததெல்லாம். என் ஸ்க்ரீனில் வேணா அந்த வீடியோட லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தோம். வேறு என்ன போர் அடிக்குதா, அதனால் மேகமலை டூர் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேகமலைக்கு இன்னொரு தடவை போகணுமா. நான் சொன்னேன் மேகமலை தோ போகலாம் பாரு அப்படின்னு சொல்லி டிவியில் போட்டு காமிச்சேன். அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் திருப்பி ஒரு நாள் போகணும் அப்படின்னு இருக்கோம். அடுத்த தடவை நாங்கள் போனால் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கோங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே போய் சாப்பிட்ணும். ஏன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஐயோ 4 மணிக்கு மேலே இறங்கி நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் 1-2 இடம் சேர்த்து பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்ப்போம். நாங்கள் போகணுன்னு ஐடியாவில் தான் இருக்கிறோம். இந்த மாதம் போக முடியலனாலும் ஜூன் மாதம் கண்டிப்பாக போகணுமாங்க அப்படின்னு 2 பேருமே வந்து அவங்க நயனா கிட்ட சொல்லிட்டாங்க. டேரன் வந்து டீ குடிச்சிக்கிட்டே மேகமலை பார்த்துட்ருக்கான். அடுத்து மிளகா மல்லியெல்லாம் காய வச்சதெல்லாம் அரைக்க கொடுக்கறதுக்காக அதில் மண்ணெல்லாம் இல்லாமல் புடச்சிட்டு நான் வந்து டப்பாவில் வந்து மாற்றி கொடுத்துட்றேங்க. ஏன்னா சூடோடு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம், அப்புறமா அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடும். அதனால் நீ உடனே போட்டு கொடுத்துரு அப்படின்னாரு. சாயந்தரம் நான் ஒரு 4 மணிக்கு எடுத்து போட்டு கொடுத்தேன். உடனே அரைச்சிட்டு வந்து எங்கள் பாவை வந்து அங்கேயே வந்து ஆற வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்படி தான் நான் வந்து என்னுடைய வேலைகளை எல்லாத்தையும் வந்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து எது ஐடியாவாக எது முன்னாடி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இந்த வீடியோ நான் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களாம் டூர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேகமலை போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும், ஜாலியாக இருக்கும், மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்காங்க. கொடைக்கானல் ரூட்டீன்ஸ் அதுதான் மேக்ஸிமம் வந்து பேசுவாங்க மேக்ஸிமம். ஆனால் மேகமலை வந்து தெரிஞ்சிருக்காது யாருக்குமே. நம்ம மட்டும்தாங்க அந்த இடத்துல இருப்போம். மேக்ஸிமம் கூட்டமே இருக்காது. ரிலாக்ஸ் பண்ணணும், நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். அங்கே போய் பாருங்கள் நீங்களும், ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க. மிளகா மல்லி அரைக்க கொடுக்க வேண்டியதான். நீங்களும் வந்து மிளகா மல்லிலாம் அரைக்கலைன்னா இந்த மாதிரி நீங்களும் கொண்டு போய் வாங்கிட்டு வந்து வெயிலில் காலங்காத்தாலே காய போட்டு 2 நாள் காஞ்சா போதுங்க. நான் வந்து 3 நாள் ஆயிடுச்சு. அடுத்த நாளே அரைக்கணும். கொஞ்சம் சோம்பேறி தனத்தில் நான் தான் சோம்பேறி தனத்தில் விட்டுட்டேன். அதனால் என்ன நீ இன்னும் காய வைக்கலையா அடுத்த நாள்னாரு. அதனால் அடுத்த நாள் காய வச்சுட்டே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்படி தான் நானும் அரைச்சிட்டேன். நீங்களும் அரைச்சிருங்க. இந்த வெயில் அடிக்கும் போதே நல்லா வந்து மிளகா மல்லிலாம் வாங்கி அரைச்சிருங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.